இப்போ நம்ம இந்த வீடியோவில் சுவையான வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறவு நம்ம 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறவு 1/4 கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறோம் குட்டி குட்டியாக. அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது வேகிற டைமில் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். மிக்சியில் 1/2 கப் தேங்காய் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இவ்வளவும் போட்டு தண்ணி விடாமல் ரிவர்ஸில் அடித்தீங்கன்னா திருன்னு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் அடித்து வச்சுக்கோங்க. ரொம்ப அடிக்க வேண்டாம். இப்போ நம்ம அந்த மூடி எடுத்துடலாம். ஓரளவு குக்காகி இருக்குது. ஆனால் அந்த வளவளப்பு தன்மை அதில் இருக்கும். அது போகிறது வரைக்கும் இனி மூடி போடாமல் கிண்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் உப்பு போட்டோம். இதில் கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போயிட்டுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கிண்டினா போதும். நமக்கு இப்போது வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிது. இது ரொம்ப நல்லாவே இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தை தரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.